நீங்களும் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் சேனலை நீங்கள் வந்து கண்டென்ட் க்ரியேஷனாக மாற்றணுன்னா அது ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்கு மாற்றி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும். அப்படி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது தான் அது இங்கே இருக்க எல்லோரும் பார்க்க முடியும். உங்களுக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆசையை நீங்கள் வெளிப்படுத்தும் போது தான் உங்கள் வீடியோ வந்து மற்ற எல்லாருமே பார்க்க முடியும். உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க, உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஆள் இருப்பாங்க. பிரியாணி செஞ்சு நீங்கள் மட்டும் சாப்பிடணும் நினைக்கக்கூடாது. நீங்கள் இப்போ பிரியாணி செய்கிறீங்க, சாப்பிட்றீங்கன்னா அதை இன்னொருத்தரும் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு தெளிவாக சொல்லிக் கொடுத்து அதனால் அவங்க பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு அது நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் வரணும். அப்படி அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும், ஒரு இப்போ கரண்ட்டில் நிறைய பேர் யூடியூப் தான் அடுத்து அப்படின்ற மாதிரி கண்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அந்த கண்டென்ட் க்ரியேஷனை இங்கே நிறைய பேர் பெரிய பிஸ்னஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு பிடிக்கல. ஒரு வீடியோ 10 வீடியோவில் அப்படியே பணக்காரன் ஆயிடணும், பெரிய பிஸ்னஸ் ஆகிடணும், பெரிய அப்படின்ற இதில் வராங்க. ஆனால் சத்தியமாக இங்கே நீங்கள் அதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஆனால் யூடியூப்பும் ஆக்சுவலாக ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, எதுவுமே இல்லைன்னு எந்த இடத்துலையும் ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. நார்மலாக ஒரு மொபைல் வச்சுருந்தாலும் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் இப்போ நான் வந்து இந்த போக்கோ C51 மொபைல் தான் இந்த கேமரா தான் யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஃபோனில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கேமரா குவாலிட்டி நல்லா. நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கி நமக்குன்னு யாராச்சும் ஒரு ஆள் லவ் யூ ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்தால் போதும்னு நினச்சிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா அதை நான் பார்த்தா அதுக்கு நான் கமெண்ட் பண்ண போகிறேன், சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன். இதில் என்ன இருக்குது? காசாக பண்ணாமா? ஒரு வாட்ச், ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு கமெண்ட், இதில் என்ன கிடைக்க போகுது? ஹாய், வெல்கம் டு மை சேனல். என்னை மாதிரி நீங்களும் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன டீட்டெயில்ஸ்னு தெளிவாக சொல்கிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு மொபைலோ இல்லை ஏதோ ஒன்று யூடியூப் சேனல், அதாவது யூடியூப்பில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்றப்ப யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றது இந்த ஜிமெயில் ஓப்பன் பண்ணணும், அது ஓப்பன் பண்ணணும், அதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்கள் மெயில் ஐடியில் நீங்கள் நார்மலான யூடியூப் உட்காந்துருக்கீங்க. அந்த நார்மல் யூடியூப்பை நீங்கள் கண்டென்ட் க்ரியேஷன் யூடியூப் சேனலாக மாற்றணும். அதாவது நார்மல் பீப்புளாக இருந்து நீங்கள் ஒரு க்ரியேஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அந்த க்ரியேஷனுக்காக அடுத்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணோன்னா நீங்கள் க்ரியேஷன் ஆனால் தான் அப்லோட் பண்ண முடியும். அதுக்காக உங்கள் சேனலை மட்டும் உங்கள் சேனலை நீங்கள் வந்து கண்டென்ட் க்ரியேஷனாக மாற்றணுன்னா அது ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்கு மாற்றி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும். அப்படி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது தான் அது இங்கே இருக்க எல்லோரும் பார்க்க முடியும். அப்படி நீங்கள் பண்ணலைன்னா அந்த வீடியோ வியூஸே போகாது. நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டீங்க. அது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்க? உங்களோட யாரோ ஒரு ஆளுக்கு ஃபேனாக இருந்துட்டு நீங்கள் அவங்க பண்ணுறாங்கன்றதை அதை பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு. நீங்கள் இதில் நிறைய கற்றுக்கிட்டு உங்களுக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆசையை நீங்கள் வெளிப்படுத்தும் போது தான் உங்கள் வீடியோ வந்து மற்ற எல்லாருமே பார்க்க முடியும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க, உங்களுக்கு ஒரு ஆசை, அந்த ஆசைனால தான் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க. அப்படி வரும்போது நீங்கள் உங்களுக்குன்னு என்ன ஆசை இருக்குது, அந்த ஆசையில் எதை நீங்கள் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் ஆசையை நீங்கள் பட்ட கஷ்டமோ லாபமோ ஏதோ ஒன்று, ஒவ்வொரு லைஃப்லேயும் ஒவ்வொரு மாதிரி நடந்திருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதை ஃபேஸ் பண்ணீங்களோ, எதை நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, எதை வச்சு இந்த உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா போகும். ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு இருக்க ஆசை இங்கே இருக்க எல்லாத்துக்குமே இருக்கும். அவங்க ஆசையும் உங்கள் ஆசையும் ஒத்து போகும்போது தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, உங்களுக்கு அவங்க ஃபேன் ஆவாங்க, உங்களை அவங்க பார்ப்பாங்க. அதனால் உங்களுக்குன்னு ஒரு ஆசை என்ன, அந்த ஆசை தான் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆசை நீட்ஸ் ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க, உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஆள் இருப்பாங்க. உங்கள் ஆசையை நீங்கள் வேல்யூவாக கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்ற ஆசை, இல்லை ஒரு பிரியாணி செய்கிறது தான் ஆசை அப்படின்னா அது உங்களுக்கு ஆசை, அது உங்கள் ஆள் மனசில் அது இருக்கும். அதை நீங்கள் கொடுக்கும்போது அதை வேல்யூவாக கொடுக்கணும். அந்த பிரியாணி எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூவாக கொடுத்தீங்கன்னா தான் நம்ம ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் அவங்க பார்ப்பாங்க. பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வேல்யூவாக தெரிஞ்சால் தான் உங்கள் வீடியோக்கு சப்ஸ்கிரைபே பண்ணுவாங்க. இன்னொன்று, உங்களுக்கு பார்க்குறாங்கன்னா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம மரியாதைன்றது கொடுத்து தான் வந்தது. அதனால் அவங்கள ரெஸ்பெக்ட்டும் பண்ணணும். இன்னொன்று, அவங்களுக்கு கைடும் பண்ணணும். இப்போ பிரியாணி செய்கிறீங்கன்னா பிரியாணி செஞ்சு நீங்கள் மட்டும் சாப்பிடணும் நினைக்கக்கூடாது. நீங்கள் இப்போ பிரியாணி செய்கிறீங்க, சாப்பிட்றீங்கன்னா அதை இன்னொருத்தரும் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு தெளிவாக சொல்லிக் கொடுத்து அதனால் அவங்க பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு அது நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் வரணும். அப்படி நினைக்கணும். இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறேன்னா இப்போ நான் அடுத்து யூடியூப் சேனலில் எப்படி கண்டென்ட்டில் வீடியோவில் வியூஸ் எப்படி வரும், அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும்,
ஒரு இப்போ கரண்ட்டில் நிறைய பேர் யூடியூப் தான் அடுத்து அப்படின்ற மாதிரி கண்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அந்த கண்டென்ட் க்ரியேஷனை இங்கே நிறைய பேர் பெரிய பிஸ்னஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக 3 இயர்ஸாக யூடியூப்பில் ஏதாச்சும் பண்ணணும்னு ஒரு ஆசை, இது வரைக்கும் அது பண்ணலை. ஆனால் அதோட நாலேஜ் நமக்கு இருக்குது. அந்த நாலேஜை நம்ம கொடுத்தாலே அது ஒரு வேல்யூவாக போகும். அதை பார்க்குறவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்குன்றதுனால தான் நான் இப்போ இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் கொடுக்குற கைடன்ஸ், அப்புறம் வேல்யூ, அப்புறம் ரெஸ்பெக்ட், இது எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துலையுமே வீடியோக்காக பொய்யாவோ ஃபேக்காவோ எதுவுமே பண்ணக்கூடாது. ரியாலிட்டியாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பிரியாணி செய்கிறீங்க, சாப்பிட்றீங்க, அது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்றணும், நல்லா இல்லையா இது நல்லா இல்லை. ஆனால் அந்த அந்த நல்லா இல்லைன்றதோட அதுக்காக நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த தப்பையும் நீங்கள் சுட்டி காட்டி சொல்லும்போது தான் அவங்களுக்கு ஃபாலோவர், சப்ஸ்கிரைபர் வருவாங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வர்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ 10 வீடியோவில் அப்படியே பணக்காரன் ஆயிடணும், பெரிய பிஸ்னஸ் ஆகிடணும், பெரிய அப்படின்ற இதில் வராங்க. ஆனால் சத்தியமாக இங்கே நீங்கள் அதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஆனால் யூடியூப்பும் ஆக்சுவலாக ஒரு வீடியோ 10 வீடியோவில் அப்படியே பணக்காரன் ஆயிடணும், பெரிய பிஸ்னஸ் ஆகிடணும், பெரிய அப்படின்ற இதில் வராங்க. ஆனால் சத்தியமாக இங்கே நீங்கள் அதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஆனால் யூடியூப்பும் ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் தான். இது எப்படின்னா, நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரே நாளெல்லாம் பெரிய ஆகிட முடியாது. சில பேர் அதுக்குன்னு நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா ஒரே நாளாக வந்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிரியாணியாக எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி ஒரு வருஷம் நீங்கள் சமைக்கிறீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அடுத்து உங்கள் பிரியாணியோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். உங்களோட அந்த பிரியாணிக்குமே அந்த பிரியாணிக்குன்னு ஃபேன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு தேடி வர ஆளு இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த யூடியூப். இதுக்குன்னு உங்களுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் ஆகணும், தேடி வரணும்னா அவங்களுக்கு ஒரு குவாலிட்டியான வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூ கொடுக்குறது உங்கள் மனசுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள மாதிரி உங்களை பிடிச்சதை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சொன்னாலே போதும். எனக்கு நீச்சுனா இதுனா அது, அந்த மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. ரியாலிட்டியாக உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் என்ன அந்த உலகத்துக்கு சொல்ல வரீங்களோ அதை போட்டாலே போதும். வியூஸ் நல்லா போகும். அந்த வியூஸ் நல்லா ஆகும்போது மட்டும்தான் அந்த யூடியூப்ன்றது உங்களுக்கு பிஸ்னஸாக மாறும். அதுக்கு இடையில நீங்கள் அதை பிஸ்னஸாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, எதுவுமே இல்லைன்னு எந்த இடத்துலையும் ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. நார்மலாக ஒரு மொபைல் வச்சுருந்தாலும் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரொம்ப இப்போ ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதே ரொம்ப அது கேவலமானு சொல்ல மாட்டேன். இவ்வளோ தெளிவாக நல்லா ஓடுதுன்னா அது ஒரு நல்ல மொபைல் தான். ஆனால் ரேட்டு தான் அது வேறு. அது என்னென்னு, இந்த போக்கோ C51 மொபைல் தான் இந்த கேமரா தான் யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஃபோனில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கேமரா குவாலிட்டி நல்லா. நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி ஒரு 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷமாக நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி நம்மள்ட்ட அது இல்லை இது இல்லை அப்படின்றதுக்காக ஆக்சுவலாக 3 இயர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் இதை நான் தப்புன்னு நினைக்க மாட்டேன். இந்த 3 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை நான் அதாவது February 14 லவ்வர்ஸ் டேக்குள்ளே நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடணும். அந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நமக்குன்னு யாராச்சும் ஒரு ஆள் லவ் யூ ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்தால் போதும்னு நினச்சிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே தொடங்குங்க. இன்றைக்கி தொடங்கினா தான் அது முடிகிறதுக்கு அது அட்லீஸ்ட் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகிடும். அது இன்றைக்கி தொடங்கி நாளைக்கே அதை மானிட்டைஸ்லாம் ஆகாது. இன்றைக்கி தொடங்குனீங்களா, ஒரு வருஷத்துக்கு கண்ணை மூடிட்டு பாருங்கள். டெய்லி வீடியோ போடுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு போடுங்க, வேல்யூவாக போடுங்க, ரெஸ்பெக்டாக போடுங்க. உங்களை பார்க்குறவங்களுக்கும் கைடன்ஸ் கொடுங்க. ஏன்னா நம்ம மட்டும் வளர்ந்தா நம்மளை பார்க்குறாங்களா, இன்றைக்கி கேமராவுக்கு பின்னாடி உட்காந்து யூடியூப்பில் ஏதோ ஒன்று பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கும் ஆசை இருக்கும், எனக்கு இதை பண்ணணும், இந்த உலகத்தில் இதை மாற்றணும்னு இருக்கும். அதான் அவங்கள சொல்லி செய்ய சொன்னோன்னா அவங்களே செய்வாங்க. அவங்க நம்மளோட நல்லாவே பண்ணுவாங்க. அதனால் எல்லாருனாலையும் வளர முடியும் யூடியூப்பில். நான் இன்றைக்கி என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா அதை நான் பார்த்தா அதுக்கு நான் கமெண்ட் பண்ண போகிறேன், சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன். இதில் என்ன இருக்குது, காசாக பண்ணணும். ஒரு வாட்ச், ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு கமெண்ட், இதில் என்ன கிடைக்க போகுது? சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லிட்டே நினைக்கிறேன். இல்லையா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு ஏதோ ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வேல்யூவாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேல்யூ இல்லைன்னா சும்மா நான் கமெண்ட் பண்ணாங்க. தேங்க்யூ, பாய்.